வெல்கம் டு ஏகே டாக்கிஸ். நான் தான் பிளாக். இன்னைக்கு ஏகே டாக்கிஸ் என்ன பார்க்க போறோம்னா, சின்சியரான கண்டென்ட்டும் வாவ் இப்படி கூட யோசிக்கலாமா அப்படின்னு இருக்கிற ஒரு கண்டென்ட்டையும் பார்க்க போறோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கவிதை. கவிதைனா நீங்க நினைக்கிற மாதிரி கவிதை இல்லைங்க, இது பண்டைய காலத்து கவிதை. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கறோம்னா விக்ரம் ரகசியம், ராமாயணம், மகாபாரதம், சிவசிந்தாமணி, மணிமேகலை, இது போல பல கவிதைகளை நம்ம பார்க்க போறோம். கவிதையை ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. குயில் வந்து பாடுன்றாங்க. குயில் வந்து பாடுதா? இல்ல. குயில் கூவுது. பைக் வந்து பறக்குதுன்றாங்க. பைக் பறக்குதா? இல்ல இல்ல. பைக் வந்து ஓடுது. இந்த மாதிரி ஒளி மறைவான விஷயத்த முன்னோர்கள் கவிதை வடிவில சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து விஷயங்கள்லாம் என்ன வேலை பார்த்துனாங்க, ஹிஸ்டோரிக்கல் வேலைய பாகுபாடு இல்லாம பார்த்திருந்தாங்க. இதே மாதிரிதான் 15th செஞ்சுரியில நாஸ்டாடமஸ் ஒருத்தர், அவருக்கு எதிர்காலத்தை கணித்து எழுதுபவர். அவர் என்ன எழுதியிருந்தார்னா, இரும்பு பறவை 2 தூண்களை இடித்து போவோம் என்று எழுதியிருந்தார். இது நடக்கிற வரைக்கும் யாருக்கும் ஒண்ணும் புரியல. இரும்பு பறவைன்றாரு, தூண்ன்றாரு, நடக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல. இது நடக்கும் போதுதான் இவர் ட்வின் டவர் அட்டாக் பத்தி சொல்றாரு, எல்லாருக்கும் புரிஞ்சது. இதே மாதிரி ஒரு புதிய கணிப்பு பண்ணார். ஒரு கரடியும் ஒரு நரியும் ஒரு இரும்பு பறவைய தூக்கிட்டு போகுதுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. இதுவும் யாருக்கும் புரியல. கரடியும் நரியும் எப்படி தூக்கிட்டு போகணும் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இது நடக்கும் போது தெரிஞ்சது அவர் 9/11 பிளைட் அட்டாக் பத்தி சொல்லியிருக்காரு. இதுல இருந்தா நரி கரடி குழம்புதா என்னதான் ஒருத்தனோட பேஸ் நரி முகம் மாதிரியும் இன்னொருத்தன் உடலமைப்பு கரடி மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் குறிப்பிட்டு வருகிறார். அததான் அவர் சொல்லியிருக்காரு. அகத்தியர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மயில் கழுத்தை பத்தி எழுதியிருப்பார். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இதுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு மயில் கழுத்தை வெட்டி அதை வச்சு இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. அந்த மயில் கழுத்து என்னன்னா அமோனியம் கார்பேட், அதை பத்தி எழுதியிருக்காரு. அமோனியம் கார்பேட் பாத்தீங்கன்னா மயில் கழுத்தை கலரை அவர் வர்ணிச்சு எழுதியிருக்காரு. இது மாதிரி கவிதை வீடியோ நம்ம நிறைய டீகோட் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோ இதுதான் முடியுது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனுக்கு மறக்காம ஐ பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ. உங்கள் பிளாக்கி.